பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தவர் அந்த பக்கமா இவர் போயிருக்காரு, புஷி ஆனந்த். ஓகே. கையை காட்டிருக்கேன் என்ன அப்படின்னு. வாங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, என்ன வேலை பாக்குறீங்க என்னன்னு கேட்டுருக்காரு. ரொம்ப நாள் ஆச்சு பாத்துக்கும்போது, என்ன கட்சி வச்சிருக்கீங்களா? சொல்லவே இல்லை, உங்களை தானே பார்க்க முடியலன்னு. அப்படியே வண்டியில இறங்கி ரெண்டு பேரும் வண்டியில ஏறி பேசிட்டே போயிருக்காங்க. ஒரு டீயை சாப்பிட்டுருக்காங்க. அந்த இது பக்கத்துல நம்ம அந்த பீச் ரோட்ல ஒரு கடை இருக்கு. சாயந்தரம் ஆனா ஒரு 5 ரூபா வடை போடுவாங்க, செமையா இருக்கும். புஷியானது பிடிச்ச கடை. அந்த காந்தி சிலை இருக்கும், அதுக்கு பேரலா ஒரு ரோடு. அங்க வந்து வடையை டீயை சாப்பிட்டுட்டு என்ன பண்றேன், நான் தம்பி நிக்கிறதுக்கு ஆள் இல்லை தம்பி, தேடிட்டு இருக்காங்க. நாங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சது, இது சொல்லவே இல்லையேப்பா என்கிட்ட, எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்க 2 பேர் தானே ஆரம்பிச்சிருக்கோம். சரி, அவங்க 2 பேருக்கு சீட்டு கொடுத்தீங்க. ஆண்டியை சாப்பிட்டு அப்புறம் பாதி வெளில இறக்கி விட்டுட்டு ஒரு வெள்ளை பேப்பர்ல மட்டும் கையெழுத்து 2 பேர்ட்ட வாங்கி போட்டோ மட்டும் கொடுங்க. அவங்களும் பையில இருந்த போட்டோவை கொடுத்துருக்காங்க. அதை வாங்கிட்டு நேரா ஒரு செல்ஃபி எடுத்துட்டு, ஆமா இங்க வந்து விஜய்கிட்ட கொடுத்துருக்காங்க. 2 பேரும் பயங்கரமான ஆளு, இவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு யாருக்குமே கிடையாது, தமிழிசையெல்லாம் துரத்து விட்டது இவங்க தான். பிஜேபியில கொஞ்ச நாள் டிராவல் பண்ணாங்க. இவர் ரெங்கசாமிக்கே இவங்க தான் போட்டிட்டு. விஜய் பார்த்திருக்காங்க, விஜய்க்கு தெரிஞ்ச ஒரே ஆள் ரெங்கசாமி தான் இங்க பாண்டிச்சேரியில. தமிழிசையும் தெரியும். என்ன புஷின்னு இருக்காரு, 2 பேரும் சீட்டு கொடுத்துலாம் தலைவரை. உடனே சரி பார்த்து போடு, உடனே கையெழுத்தை வாங்கிட்டு ஃபோன் போட்டிருக்காரு. விஜய் கையெழுத்து போட மாட்டாரு, 50 லட்ச ரூபா கொடுத்தா சீட்டு வாங்கிட்டு வந்துடுறேன்னு. ஆனால் அதுக்கு என்ன பண்ணிடுவோம். 50 லட்சமா 5 கோடியா சார்? 50 லட்சம் 5 கோடி ஒர்த்து கிடையாது.